ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ப்ளம் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ப்ளம் கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்காங்க. செர்ரி எடுத்து வச்சுருக்கேன், பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி கலராக எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை கிரேப்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து என்கிட்ட கிடைச்ச கலரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது எல்லோ கலர், பிளாக் கலர் கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் கிடச்சது கூட இந்த ஆப்ரிகாட் அந்த மாதிரி ஃப்ரூட்டெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரூட்டெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. என்கிட்ட இருக்கிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலுங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கிராம்பு பவுடர் ஒரு 2 பிஞ்சு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், இந்த கேக்குக்கு தகுந்த ஒரு பிஞ்ச் உப்புங்க. அதுக்கப்புறம் இது கூட சர்க்கரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக சர்க்கரை கரையிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சிரப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. பாகெல்லாம் பார்க்கலங்க, சும்மா சிரப் அதை கரைச்சி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு, எந்த கப்பில் நான் மைதா அளந்தனோ அந்த கப்பில் வந்து 3/4 கப்பு பட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. மெல்ட் பண்ண பட்டர் இன்னும் பாதி மெல்ட் ஆகாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இருக்கிற சுகரை தண்ணி சேர்த்தாமல் கேரமலைஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணியிருந்தோம். இந்த அளவுக்கு டார்க் கலரில் இருந்தால் தாங்க சரியாக வரும். இப்போ வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாங்க. பார்த்து கவனமாக சேர்க்கணுங்க, இல்லாட்டி தெரிச்சிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறணுங்க. அப்புறம் நம்ம சர்க்கரை, இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிவிட்டு அது டார்க் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதையெல்லாம் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க, லாஸ்ட்டில் கேக் மேலே போடுறதுக்கு. இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப் இதில் சேர்த்துக்கலாங்க. மெல்டட் பட்டர் இதில் சேர்த்துக்கலாங்க. விஸ்கில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம், இதுலேயே எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், கிராம்பு தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறணுங்க, நல்லா ஊறட்டுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ஊறிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் சிரப்பை இதில் சேர்த்திக்கலாங்க. கரெக்டான அளவு செஞ்சதுனால இப்போ இதை அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊறணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மைதா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. சலிச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு உப்பு, இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் சலிச்சாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெட்டி இன்க்ரீடியன்ஸ் கூட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ நம்ம எந்த இதில் கேக் செய்ய போகிறோமோ அந்த இதுக்கு மாற்றிட்டு பார்க்கலாங்க. கேக் டின் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ கேக் பேட்டர் இதில் மாற்றிக்கலாங்க. கேக் பேட்டர் இதில் ஊற்றிக்கலாங்க. பாதி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாங்க. கேக் பேட்டர் கேக் டின்னுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ இது பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. ஃபைனலாக இதுக்கு மேலே நட்ஸ் போட்டுக்கலாங்க. இப்போ இது பேக் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. 175 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் நான் இருந்தேங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் நம்மளோட ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மோல்ட்லேருந்து வெளியே எடுத்தாச்சுங்க. இப்போ கட் பண்ணி காமிக்கிறேங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கரெக்டாக வந்திருக்குங்க. செமையாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.